ஸ்லைட்ஸ் டிஸ்பிளே பண்ணிடுங்க. நீங்க ஸ்லைட்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? நமக்கு இன்னைக்கு நாளையில செய்திக்கு ஆதாரமா நம்ம 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கலாம். பைபிள்ல நீங்க எல்லாருமே பைபிள் வச்சிருக்கிறவங்க திருப்பிக்கோங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து 10 அல்லது 1ல இருந்து 11 வசனங்கள் தான் நமக்கு இன்னைக்கு வேத பகுதி. 1 Peter chapter 4 verses 1 till 11. This will be the scripture portion. இந்த பகுதியில இருந்து தான் நம்ம தியானிக்க போறோம். ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நம்ம பேச போறோம். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏற்கனவே செய்தி கொடுக்கும் போது இந்த வார்த்தையை அவர்கள் தொட்டார்கள். பியர் பிரஷர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வார்த்தையை அவர் தொடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு ஒரு என்ன வார்த்தையை கொடுத்து மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ப்ரிப்பேர் பண்ணும்போது. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா தினேஷ் பிரதர்கிட்ட போன் போட்டு நான் கேட்டிருப்பேன். ஒரு அருமையான வார்த்தையை சொன்னாரு, என்னன்னா தோழமை அழுத்தம் அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் மொழிபெயர்க்கும் போது. நான் எப்படி எழுதியிருக்கேன், சரியா? மனிதர்களால் வரும் அழுத்தத்தை மேற்கொள்ளுதல், ஓவர் கமிங் பியர் பிரஷர் அப்படின்னு சொல்லி, மனிதர்களால் சக மனிதர்களால் வரக்கூடிய அழுத்தத்தை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்? How can we overcome peer pressures that we face in our day-to-day Christian lives? நம்ம எல்லா விசுவாசிகளா இந்த பூமியில வாழும்பொழுது நிச்சயமாக நமக்கு என்ன இருக்கும்? பியர் பிரஷர் உண்டு. அப்படிப்பட்ட அழுத்தங்கள், நெருக்கடிகள், இவைகளை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? அதுக்கு ஆதாரமா தான் இந்த பேசேஜ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 1 பேதுரு 4 1ல இருந்து 11. யாராவது ஒருத்தவங்க வாசிக்கிறீங்களா? மைக் வச்சு கூட வாசிச்சா நல்லா இருக்கும். யாராவது இல்ல அப்படியே வாசிக்கிறீங்கன்னா கொஞ்சம் சத்தமா மைக் இருக்கு, மைக் வச்சு வாசி. அவரு படிக்கும்போது எல்லாரும் நல்லா கவனிங்க, மேக்சிமம் கவனிக்க ட்ரை பண்ணுங்க. இதுல இருந்து தான் ஒரு 4 கோட்பாடுகள். I'll be deriving 4 principles out of this passage. But listen to this passage. இந்த பகுதி அவர் படிக்கும்போது எல்லாரும் நல்லா கவனிங்க. சரியா? இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே, இந்த வசனம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், உங்களை தூஷிக்கிறார்கள். இஸ் நாட் திஸ் பியர் பிரஷர்? எஸ் இட் இஸ். இல்லையா? நம்மள அவங்க பாக்குறாங்க, நம்ம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதை பாக்குறாங்க. இவ்வளவு நாள் அவங்க கூட தான் இருந்தோம், எல்லா பாவங்களும் ஈடுபட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஒரு புதிய வாழ்க்கை வாழும் போது அவங்க ஆச்சரியப்படுறாங்கன்னு பேதுரு எழுதுறாரு. அந்த ஆச்சரியப்படுறது மட்டுமல்ல, அது கூடவே எழுதுறாரு, அவர்கள் உங்களை தூஷிக்கிறார்கள். இல்லையா? அதெல்லாம் பியர் பிரஷர். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோர் ஆனவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Okay, before we get into peer pressure, we'll first of all know what is peer pressure properly.
இந்த அடுத்த ஸ்லைட் போலாம். ஒரு சின்ன டெஃபினிஷன் நாங்க கொடுத்திருக்கிறேன், சரியா? அதை நான் வாசிக்கிறேன். People's expectations or desires for us can cause us to conform to the behavior that we think will help us to look better in the eyes of others. சரியா? ஏற்கனவே நமக்கு புரியுது, இருந்தாலும் கொஞ்சம் விளக்கி சொல்லுவதற்காக இந்த வரையறையை நான் கொடுத்திருக்கேன். தமிழ்ல ரொம்ப சாதாரணமா நான் சொல்லிடுறேன். பாருங்க, நம்ம கூட மற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள், சக தோழர்கள் இருக்கிறார்கள். தோழர்கள் மட்டும் இல்ல, பொதுவாக மனிதர்கள் இருக்கிறார்கள், சரியா? அவர்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை ஏத்துக்கணும், சரியா? என்ன அவங்க ஏத்துக்கணும், என்ன அவங்க அங்கீகரிக்கணும். அதனால அவங்க எதிர்பார்க்கிற விதத்தில் அவர்களுடைய ஆசைகளுக்கு இணங்க நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை முறையை நான் அவ்வாறாக அமைத்துக் கொள்ளுகிறேன். புரியுதா? என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னிடத்துல என்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அவங்க என்னிடத்துல எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றபடி, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படிச்சோம் இல்லையா, அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றபடி, அவங்களுடைய டிசையர்ஸ், அவங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்றபடி, அது என்னுடைய இயல்பான வாழ்க்கை இல்லை. ஆனால் பிறர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும், எனக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும், அவங்க என்ன ஏத்துக்கணும். ஐ ஹாவ் டு பி அக்செப்டட் பை them, இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்றபடி நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பிஹேவியரை நான் சேஞ்ச் பண்றேன். எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? இதுதான் பியர் பிரஷர் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம், சரியா? ஓகே, நம்ம ஆமா ஒரு படம் காமிச்சிருக்கிறாங்க இல்லையா, அவரை சுத்தி நிறைய நெருக்கங்கள். பாருங்க, பியர் பிரஷர் பத்தி நம்ம பேசும்போது இது எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடியதுதான், சரி? அதே போல ஒரு வயது வரம்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை வாலிபர்களுக்கு அதிகமா இருக்கலாம், சரியா? ஆனா எல்லா வயது உள்ளவர்களுக்கும் இது உண்டு, வாலிபர்களுக்கும் உண்டு, பெரியவர்களுக்கும் உண்டு, சரியா? அதே போல இது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு, வாலிப தம்பிங்களுக்கும் உண்டு, வாலிப தங்கச்சிகளுக்கும் உண்டு. அதே போல இது விசுவாசிகளிடத்திலிருந்தும் வரும், அவிசுவாசிகளிடத்திலிருந்தும் வரும், சரியா? நான் அதெல்லாம் கொஞ்சம் விளக்கி சொல்றேன், சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஒருவேளை நம்ம கூட இருக்கக்கூடிய விசுவாசிகளிடத்திலிருந்தே கூட அந்த பியர் பிரஷர் தாராளமா நம்ம சந்திக்க முடியும், சரியா? நான் ஒரு நர்ஸா வேலை பார்க்கிறேன், என்ன போலவே இன்னொரு நர்ஸ் அம்மா எங்க சபையில இருக்கிறாங்க. அந்த நர்ஸ் அம்மா ஒரு வீடு வாங்கிட்டாங்க, சரியா? நானும் அதே ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கிறேன், ஆனா நான் இன்னும் வீடு வாங்கலையே. அவங்க வாங்கிட்டாங்க, ஆனா நானு வாங்கல. இப்ப என்ன செய்யுது எனக்கு அப்படின்னு கேட்டா, மனசுக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் இந்த வீடை வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் என்ன பண்ணணும், வீடு வாங்கணும், சரியா? அவங்க இவ்வளவு வசதி ஆயிட்டாங்க, நானும் என்ன செய்யணும், அந்த வசதி ஆகணும். சரி, இது பொதுவா பெரியவங்களுக்கும் உண்டு, அதுதான் நான் பாயிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். இது ஆம்பளை பசங்களுக்கும் உண்டு, பெண் பிள்ளைகளுக்கும் இது உண்டு, சரியா? அப்போ எல்லா விதத்திலும் எல்லா காலகட்டத்தில் வாழக்கூடியவர்களுக்கும், அதே போல எல்லா வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கும் என்ன உண்டு, நிச்சயமாக தோழமை அழுத்தம், பல சக மனிதர்களால் வரக்கூடிய அந்த அழுத்தங்கள் நிச்சயம் உண்டு. அதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே, இப்படி வரக்கூடிய இந்த அழுத்தம், சரியா? சில உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். 12th படிக்கிற வரைக்கும் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கான் பையன், ரொம்ப நல்ல பையன், வீட்டுல அப்பா அம்மா பேச்சுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறான், சரியா? ஆனா காலேஜுக்குள்ள போன பிறகு மற்ற பசங்க அவனை பார்க்கும்போது, ஏய் என்னடா ஒரு தம்மு கூட அடிக்க மாட்டேற, நீ என்ன அவ்வளோ ஒரு உத்தமனா நீ, சரியா? நாங்கெல்லாம் பாரு, எங்களுக்கு இவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உன்னால ஒரு பொண்ணை கூட மடக்கி காமிக்க முடியல பாரு, அப்ப நீ என்ன ஆம்பளை பையன், சரியா? நீங்க ரொம்ப சிரிக்க வேண்டாம், ஏன்னா இந்த பக்கமும் சில உதாரணங்கள் வச்சிட்டு இருக்கிறேன், சரியா? ஓகே, அதே போல பெண் பிள்ளைகளுக்கும் சரி. அப்போ இதே போல அழுத்தங்கள், பல அழுத்தங்கள் நம்ம சுற்றி என்ன செய்யுது, நிச்சயமா நடக்கும். அப்ப நம்ம எல்லாம் குழம்பி போறோம். 12th படிக்கிற வரைக்கும் நல்லா தானே இருந்தான், திடீர்னு காலேஜ் போன பிறகு திடீர்னு போதை பொருட்கள் எடுக்க ஆரம்பிச்சுட்டானே, திடீர்னு சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சுட்டானே, பல அடிமைத்தனங்களுக்கு இவன் ஆளாயிட்டானே, என்ன ஆச்சு இவனுக்கு, சரியா? அப்ப நம்ம ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம், அது சரிதான். என்ன அப்படின்னா, சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். இவன் கூட இருக்கிறவங்க தான் இவனை என்ன பண்ணிட்டாங்க, கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பிள்ளைகளுடைய நிலைமையை நாம புரிந்து கொள்வது மிகவும் நல்லது. அவங்க கடந்து போகிற சூழ்நிலை, சரியா? அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடி, அந்த அழுத்தம்,
அதை சரியான விதத்துல நம்ம கண்டு இதை எப்படி நம்ம மேற்கொள்ள போகிறோம் அப்படின்றத நம்ம என்ன செய்ய போறோம், இதுல படிக்க போறோம். நான் நேரா அந்த கோட்பாடுக்கு போயிடுறேன். முதலாவது பைபிள் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அழுத்தங்கள் வரும்போது, இந்த மாதிரி நெருக்கடிகள் வரும்போது, முதலாவதாக பேதுரு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அதை நீங்க எழுதி வச்சுக்கலாம். சரியா? யூ ஷுட் டெவலப் a new mindset. You should develop a new mindset based on verse number 1. முதல் வசனத்தின் அடிப்படையில ஒரு புது சிந்தையை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும், உண்டாக்க வேண்டும் என்று பேதுரு இங்கே குறிப்பிடுகிறார். 1வது வசனம் நான் படிக்கிறேன். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை, சிந்தை என்ற வார்த்தையை பாத்தீங்களா, மைண்ட் செட், அந்த சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். சரியா? இந்த சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்க. அதுவும் ஒரு ஸ்ட்ராங் வேர்டு தான். ஆர்ம் யுவர் செல்ஸ் அப்படின்னு சொல்ற. ஒரு போருக்கு போகிறவர்கள் எப்படியாக தங்களுடைய ஆயுதங்களை தரித்துக் கொள்வார்களோ அதுபோல எங்க ஆரம்பிக்கணுமா, மைண்ட்ல ஆரம்பிக்க சொல்றார், மைண்ட் செட்ல ஆரம்பிக்க சொல்றார். சரியா? நம்முடைய பாவத்துக்கு எல்லாமே காரணம் அங்குதானே இல்லையா? ஒரே ஒரு சிந்தனையில இருந்து தானே ஆரம்பிக்கிறது, ஒரே ஒரு எண்ணத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அப்ப அங்கேயே பேதுரு சொல்லிடுறார் என்னன்னா, you have to develop a new mindset. அது கீழே சில விஷயங்களை நான் கொண்டு வரேன். சரியா? இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம இங்க படிக்கும் போது கூட ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றேன். I'm going to add a word to it. It's not just a new mindset, it's a new Christ-like mindset. இது ஒரு புதிய கிறிஸ்துவின் சிந்தை. சரியா? கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த சிந்தையை போன்ற ஒரு சிந்தை. இது எப்படிப்பட்ட சிந்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது the mindset that confidently claims my identity in Christ. நல்ல இதை புரிச்சுக்கணும் தம்பிங்க, தங்கச்சிங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். சரியா? நான் தைரியமா இதை சொல்ல, இப்படி வாழ நான் கத்துக்கணும். என்ன அப்படின்னு கேட்டா, முதலாவது நம்ம இதுல பாக்குறது the mindset that confidently claims my என்னது identity in Christ. சரியா? அந்த தமிழ்ல வாசிக்கிறேன். கிறிஸ்துவில் காணப்படும் எனது அடையாளத்தை தைரியமாய் உரிமை கோரும், கிளைம் பண்றது, உரிமை கோரும் சிந்தை. காலையில நம்ம அடையாளத்தை பத்தி படிச்சோமா இல்லையா? காலையில நம்ம படிச்சோம் ஆரோக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு படிச்சோம் இல்லையா? ஆரோக்கியமான அடையாளம் என்ன, நீங்க யாராவது சொல்றீங்களா? நம்ம என்ன டெஃபினிஷன் படிச்சோம்? What was the definition that we saw early this morning about a healthy self-image? Can any of you define that? வெரி குட், எக்ஸலன்ட் லோகேஷ் பிரதர். பாருங்க, தேவன் உன்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நீ உன்னை பார்க்க வேண்டும். அதுக்கு மேலாகவும் இல்லை, அதற்கு கீழேயும் கிடையாது. சரியா? Look at yourselves as to how God sees you. You should see yourself as how God sees you. No more, no less. இல்லையா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அப்ப எப்படி கடவுள் என்ன பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கிறாரு. இல்லைன்னா நான் இங்க நின்றுட்டு இருக்கவே முடியாது. சரியா? அவர் கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கிறார். உங்களை பார்க்கும் போதே அவர் நீங்க எப்படி அந்த லென்ஸ் வச்சு எதையாவது பார்க்கிற மாதிரி ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாருன்னா கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கிறார். God is looking at you through Christ, in Christ. இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் நமக்கு கத்து தருது இல்லையா? அந்த புது அடையாளத்தை பத்தி சொல்லி தருது இல்லையா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுதல், கிறிஸ்துவுடனே கூட மரித்தோம், இல்ல கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழுந்திருக்கிறோம். இட்ஸ் a new identity. ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் முடியும் என்று அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனிதன் அவரை கிறிஸ்துவோடு கூட சரியா தேவன் இணைக்கிறார். God is uniting a believer with Christ at the moment of salvation. ரட்சிக்கப்படுற அந்த நேரத்துல கிறிஸ்துவோடு எனக்கு கிடைக்கிற அந்த இணைப்பு அது ஒரு மிகப்பெரிய மேன்மை. அந்த ஐடென்டிட்டியை சாதாரணமா நம்ம நினைக்க முடியாது. சரியா? அது ஒரு பெரிய ஒரு அடையாளம், ஒரு மேன்மையான அடையாளம். இப்ப என்ன சொல்லித்தரார் பேதுரு அப்படின்னா, இந்த சிந்தையை நீங்க வளர்க்கணும்னு சொல்லித்தரார். என்னன்னா, that confidently claims my identity in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். சரியா? இப்படி சொல்லலாம். அது நான் இந்த பூமியில வாழல, ஆனா கிறிஸ்து என்னை கொண்டு வாழுகிறார். நீங்க என்ன செய்தாலும் இதை மனசுல வச்சுக்கோங்க நல்லா. கிறிஸ்து உங்களை கொண்டு அதை செய்கிறார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க.
நீங்க ஒரு படம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்து உங்களை கொண்டு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதை சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு இல்லையா? நீங்க ஒரு நல்ல விஷயத்த பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்து உங்களை கொண்டு பண்றாரு அப்படின்னு சொன்னா சொல்றது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆனா இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், சரியா? அதுதான் என்னுடைய புதிய அடையாளம். அது எதுக்காக? ரோமர் 6:4 பவுல் ரொம்ப அழகா சொல்லித்தரார், ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்காக. யாராவது அதை படிக்கிறீங்களா வேகமா? ரோமர் 6:4 எங்கே ஒரு விரல் வச்சுக்கோங்க, நம்ம இங்கதான் வருவோம். மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவோடு கூட ஆண்டவர் என்னை இணைச்சிருக்கிறார். எதுக்காக? வாட் இஸ் த பர்பஸ்? டு வாக் இன் தி நியூனஸ் ஆஃப் லைஃப் இல்லையா? அது எப்படிப்பட்ட மைண்ட் செட்? இதான் எனக்கு புதிய மைண்ட் செட். இப்ப பழைய மைண்ட் செட் இல்லையா, அது அதை பத்தி பேதுரு சொல்றாரு இல்லையா, அது நிறைய பாவம் செஞ்சது. இப்ப ஆண்டவரை சிந்திக்கிற ஒரு சிந்தையே இல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்தை பத்தியான யோசனைகளே கிடையாது. கிறிஸ்துவுக்கும் எனக்கு ரொம்ப தூரம், என் வாழ்க்கைக்கும் அவருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப என்ன ஆண்டவர் அவரோடு இணைச்சிட்டாரு. இனி நான் அல்ல, பவுல் சொல்லுவது போல இல்லையா? அவர் எவ்வளவு கான்பிடண்டா கிளைம் பண்றாரு பாருங்க அவருடைய ஐடென்டிட்டி. நான் கேட்கிறேன், நீ இதை கிளைம் பண்றதுக்கு கூச்சப்படுறியா இல்ல உண்மையாவே தைரியமா இருக்கிறியா? இத நல்ல தீர்மானமா நான் கேட்கிறேன். எத்தனை பேர் அதை தைரியமா சொல்ல முடியும்? எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு விசுவாசி, சரியா, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து என்னை கொண்டு வாழுகிறார். இதை எத்தனை பேர் தைரியமா நீங்க கிளைம் பண்ண முடியும்? உங்களை சுற்றி 10 பேர் நெருக்கும் போது பேதுரு சொன்னது போல இல்லையா, அவர் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி ஓடிடுறோம். உண்மை இதுதான், உண்மைதான். நான் என்னோட காலேஜ் படிப்பு முடிச்ச பிறகு, கல்லூரி படிப்பு முடிச்ச பிறகு ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன். நான் படிச்ச பிறகு கல்லூரி படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு செகுலர் ஸ்டடிஸ் முடிச்ச பிறகு எனக்கு ஒரு 8 மாசம் ஆண்டவர் என்ன பயங்கரமா நொறுக்குனார். என்னோட வாழ்க்கையில என்ன ரொம்பவே செதுக்குனார். அந்த சமயம் நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒன்னே ஒரு விஷயம் தான், என்னன்னா ஒரு தீர்மானம் என்னை எடுக்க வச்சார் ஆண்டவர். அதுக்காக பல விஷயங்களை என்னோட வாழ்க்கையில மாற்றினார், உடைத்தார். அப்ப நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். காலேஜ்ல வாழும்போது நான் யாருக்காவது போய் சுவிசேஷம் சொன்னேன்னா முதல்ல என்னை பார்த்து சிரிப்பாங்க, அவ்வளவுதான், கேலி பண்ணுவாங்க. ஏன்னா என்னோட வாழ்க்கை அப்படி இருந்தது. கல்லூரியில தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஒரு 2-2.5 வருஷம் என்னால யாருக்குமே என்ன செய்ய முடியாது, சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா என் வாழ்க்கை அப்படி இருந்தது. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு ஒரு வேலை தந்தீங்கன்னா இந்த வேலையில நான் எடுக்கிற முதல் தீர்மானம், நான் அங்க போய் அந்த வேலையில இருந்து எப்ப வெளியே வரணும் அந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய இலக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, எல்லா விதத்திலும் உண்மை வெளிப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கும் ஆண்டவரே. நான் அழுது ஒப்பு கொடுத்தேன். அப்படி ஒப்பு கொடுத்த 2வது நாள் ஒரு போன் கால் வந்தது, எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. கர்த்தருடைய கிருபையால 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். அந்த 2.5 வருஷம் ரொம்ப அருமையான ஒரு பிரேயர் செல் ஆரம்பிச்சோம். அந்த பிரேயர் செல்ல செய்திகள் கொடுக்கும் போது கண்ணீர் விட்டு அழுவார்கள் என் கூட வேலை பார்க்கிறவங்க. ஏன்னா அவ்வளவு பாவம் நிறைந்த சூழ்நிலை. ஆனா நான் எடுத்த அந்த தீர்மானம் அதுல உறுதியா இருக்கேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னை பத்தி பேசுறது இல்லை இது. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே மிஸ் பண்ணிட்டேன். அதை பத்தி இன்னைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் கெஞ்சி நான் சொல்றது என்னன்னு கேட்டா, நான் மிஸ் பண்ணதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு அது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனா நாம சுற்றி இருக்கிறவங்களை நாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதை விட அவங்க தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இல்லையா? How sad it is. அப்ப இது நீ கான்ஃபிடண்டா கிளைம் பண்ண முடியுமா? இதான் என்னோட ஐடென்டிட்டி. காலையில நம்ம சிந்திச்சு ஆண்டவர் என்னை இப்படிதான் பார்க்கிறார், சரியா, கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கிறார். அதே போல நானும் பார்க்கிறேன். அதை நான் என்ன செய்கிறேன், உரிமை கோருகிறேன். எந்த காரணத்தை கொண்டு இதுல காம்ப்ரமைஸ்ன்ற இதுக்கு பேச்சுக்கு இடம் கிடையாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை நானே கிளைம் பண்ண முடியும். I confidently claim my new identity in Christ. இல்லையா? சரி, 2வது இந்த மைண்ட் செட் எப்படிப்பட்டது? This mindset takes a strong stand to please God. கர்த்தரை பிரியப்படுத்த துடிக்கிற ஒரு சிந்தை இது. கர்த்தரை பிரியப்படுத்த துடிக்கிற ஒரு சிந்தை. போன செய்தியில ரொம்ப அழகா சொன்னாங்க. முழுக்க வேத வசனத்தை பத்தியே பேசினாங்க. He was fully talking about the word of God. அந்த வேத வசனம் பாருங்க, தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்னா தேவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்றதை எங்க நம்ம கத்துக்க முடியும்? எங்க கத்துக்க முடியும்? பைபிள்ல தான் கத்துக்க முடியும்.
இல்லையா? வேதத்தை ஒரு 15 இருந்து 20 வயசுக்குள்ள வாழ்ந்த தானியேல் அறிஞ்சு வச்சிருந்ததுனாலதான் அவரால் ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்ல முடிஞ்சது இல்லையா? தானியேல் 1:8 படிக்கிறோம் இல்லையா? He was a man of great purpose. He had the word of God in his heart. He knew the scriptures while he was in his teens. டீனேஜ்ல வேதத்தை கரிச்சு குடிச்சிருக்கிறாருங்க. முதல் 5 புத்தகம் பக்கம் போடவே மாட்டோம் நம்ம வாலிபர்கள்லாம். நிறைய பேருக்கு அது இன்னும் கஷ்டம்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வேதத்தை முதல்ல அந்த 12 வயசுல அவங்க மனப்பாடம் பண்ணணும். யூத வாலிபர்கள், அதாவது யூத ஆண் குழந்தைகள் முதல் 12 வயசுக்குள்ள அப்படிதான் தானியேல் வளர்க்கப்பட்டார். ஒரு நாள் அவர் தெளிவா சொல்லிட்டார், என்ன அப்படின்னா, இந்த ராஜாவினுடைய போஜனத்தால நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், என்ன நானே தீட்டுப்படுத்திக்க மாட்டேன். And he stated the purpose. Look at that. When he wanted to please God, he stated that specific purpose. ஒரு படத்துக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுறப்போ நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, அதிகபட்சம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஏன்டா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்னன்னு யோசிச்சு பழக்கம் இல்லடா அப்படின்னு சொல்லிடுவோம். நான் படம் பார்த்து பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க இப்படி யார்கிட்டயே சொல்லியிருக்கிறீங்களா, என்னன்னா என்னுடைய ஆண்டவருக்கு இது பிடிக்காது. சரியா? இங்க நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல, அதுக்கு பதிலா என்னோட டைம் நான் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண விரும்புறேன். என்னுடைய இந்த விஷயத்தெல்லாம் போட்டு நான் ஸ்டோர் பண்ணேன்னா இதுக்கப்புறம் என்னால ஆவியால நிறைந்த வாழ்க்கை சுத்தமா வாழ முடியாது. இந்த மாதிரி காரணங்களை யார்கிட்ட சொல்லியிருக்கிறீங்களா? நான் ஒரு உதாரணம் சொல்றேன், ஆனா இது போல உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட தெளிவா நீங்க யாருன்றதை வெளிப்படுத்தி இருக்கிறீங்களா? நான் ஆண்டவரை இப்படிதான் பிரியப்படுத்துவேன் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறீங்களா? தானியேலை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூதர்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. சரிதானே? எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவருக்காக இந்த தீர்மானம் எடுக்க முன் வந்தவர்கள் எத்தனை பேர்? 4 பேர் தான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த 4 பேர் போதும் ஆண்டவருக்கு. அந்த 4 பேர் ஆண்டவருக்கு பத்துச்சா இல்லையா? 4வது அதிகாரத்துக்கு பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சாரே ரட்சிக்கப்பட்டுறார். கரெக்டா இல்லையா? படிச்சு பாருங்க தானியேல் புத்தகத்தை. அவ்வளவு பெரிய ராஜா, பயங்கர கொடுமையா, எல்லாம் பியர் பிரஷர் தானியேலுக்கு இருந்துச்சா இல்லையா? ஃபுல்லா பியர் பிரஷர் தாங்க. I think he faced intense peer pressure. He went to a new place, no longer the old friends. பழைய தோழர்கள் கிடையாது. And no longer his parents, his relatives. இனிமேட்டு அவங்க பேரண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாருமே கிடையாது, சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. ஒரு புது சூழ்நிலை, நியூ என்வைரன்மெண்ட். அது மட்டும் இல்ல, இப்ப அந்த பழைய தேவாலயத்தையும் இடிச்சு போட்டுட்டார். தேவாலயம் கிடையாது, தொழுகை கிடையாது, ஆவிக்குரிய சூழலே இல்ல இல்லையா? இங்க 10வதுக்கு நீங்க வந்தோடனே பாஷையை மாத்திட்டாங்க, பாஷை மாத்தி சொல்லி தராங்க, பேரை மாத்திட்டாங்க, சூழ்நிலை மாத்திட்டாங்க, பேரை மாத்திட்டாங்க, பாஷையை மாத்திட்டாங்க, அப்பா அம்மாவை துரத்திட்டாங்க. இப்ப தனிமையா விடப்பட்ட தானியேலுக்கு இதுக்கு மேல என்ன பிரஷர் வேணும்? இதுக்கு மேல என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ண முடியும்? நம்ம எல்லாம் நல்ல அப்பா அம்மாவோட இருக்கிறோம். இங்க இருக்கிற ஒரு 80% வாலிபர்கள் உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய பெற்றோரை கர்த்தர் தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்கும் அதுக்கு தந்தார் ஆண்டவர் இல்லையா? ஆனா இந்த மனுஷனை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சவால்கள் இவருடைய வாழ்க்கையில. இப்ப இந்த புதிய சூழல்ல அவர் இத்தனை சவால்கள் மத்தியில அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மனசுல, என்ன அப்படின்னா, கர்த்தரை நான் என்ன பண்ணணும்? பிரியப்படுத்தணும். சரியா? வேதத்தை படியில சரியா, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் என்ன விரும்புகிறார், என்ன வெறுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாலிபத்தில் இப்படிப்பட்ட தீர்மானம் வேதத்தின் அடிப்படையில நீங்க எடுக்க முடியுமா? அந்த அளவு வேதத்தை அறிந்து வைத்திருக்கிறீர்களா? அதை நம்ம சிந்திக்கணும். சரியா? ஓகே, thirdly, அந்த மைண்ட் செட் எப்படிப்பட்டது? we'll go to the next slide. அந்த மைண்ட் செட் எப்படிப்பட்டது? the mindset that ignores man's recognition, it ignores man's respect, man's acceptance, but it accepts God's recognition. மனிதர்களுடைய அங்கீகரிப்பை புறக்கணிக்கிற ஒரு சிந்தை, ஆனா கர்த்தரின் அங்கீகரிப்பை ஏற்றுக்கொள்ளுகிற சிந்தை. இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இது பேதுரு எழுதும் போது இது பயங்கரமான பியர் பிரஷர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட உயிரே போற விஷயம் இது. இதுக்கு கீழே நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த 5-6 வசனங்களுக்கு எல்லாம் வரும்போது மரணத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. உங்களுக்கு ஒருவேளை அவங்க உங்களை சாகடிக்க கூட செய்யலாம். ஏன்னா நீரோ மன்னருடைய ஆட்சியெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். 1ஆம் நூற்றாண்டுல நான் ஒரு கிறிஸ்தவன்னு சொன்னாலே அடி உததான். இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது, அப்ப இன்னும் பயங்கரமா இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட நிலையில நீங்க மரித்தாலும் சரி, சரியா, அதுதான் அவங்க ஃபேஸ் பண்ண பிரஷர். அதெல்லாம் பின்னாடி எழுதுறாரு.
6வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல எழுதுறார், மாம்சத்திலே ஆக்கினைக்குள் ஆக்கப்பட்டு இருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக, இல்லையா? ஐ திங்க் இட் இஸ் ஹி இஸ் டாக்கிங் அபௌட் பிசிக்கல் டெத். அவங்களுக்கு அந்த சரீரத்துல ஏற்படக்கூடிய மரணத்தை பத்தி பேசுறாரு. இதை விட எவ்வளவு இன்டென்ஸா இருக்க முடியும் பிரஷர்? இதை விட எவ்வளவு சேலஞ்சிங்கான இது இருக்க முடியும்? ஆனா அப்படிப்பட்ட சூழலையும் கூட அவருடைய மனசுல, இல்லையா, பேதுரு நமக்கு என்ன இருக்கணும்னு சொல்லி தராரு அப்படின்னா, தேவன் என்னை அங்கீகரிக்க வேண்டும், மனிதர்கள் அல்ல. இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. உங்களை மற்றவங்களோட அங்கீகரிப்புக்காக நீங்க வாழ போறீங்களா இல்ல தேவனோட அங்கீகரிப்புக்காக வாழ போறீங்களா? அதை ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிப்போம். கலாத்தியர் 1:10 ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு. எடுத்தவங்க யாராவது வாசிக்கிறீங்களா? மனுஷரையா தேவனையா? யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு. சரியா? அப்ப முதலாவது நம்ம சிந்திக்கிறது இதுதான். நமக்கு இப்படிப்பட்ட சிந்தை, ஒரு புதிய சிந்தை. புதிய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை அப்படின்னு கேட்டா, புதிய அடையாளத்தை தரித்துக் கொள்ளும், தைரியமா அந்த அடையாளத்தை உரிமை கோரும் சிந்தை, கர்த்தரை மாத்திரமே பிரியப்படுத்துவேன் என்கிற சிந்தை. அதே போல மனிதர்களுடைய ரெகக்னிஷன் எல்லாம் எனக்கு செகண்டரி தான், ஆனா என் ஆண்டவர் ரெகக்னைஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட், அந்த சிந்தை. சரியா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? நம்ம இப்ப 2வது விஷயத்துக்கு போலாம். இந்த புதிய சிந்தைக்கு பிறகு செகண்ட் பிரின்சிபல். What is the second principle? Make lifestyle choices out of that new mindset. அந்த புதிய சிந்தையின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்வின் தீர்மானங்களை எடுங்கள். நீங்க எதை தேர்ந்தெடுக்கணுமோ அது எங்க இருந்து வரணும் அப்படின்னு கேட்டா, இந்த புதிய சிந்தையின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். சரியா? What will you choose? Look at verse 2. 2வது வசனத்தை பாருங்க. 2 ஆப்ஷன் வச்சிருக்காரு பாருங்க. மனுஷருடைய இச்சைகள் அப்படின்னு படிக்கிறோமா இல்லையா? 2வது வசனத்துல. அதே 2வது வசனத்தை இன்னொரு வாசிக்கிறோம் பாருங்க, தேவனுடைய சித்தம். கவனிச்சீங்களா? அந்த 2 சாய்ஸ் வச்சிருக்காரு ரொம்ப அழகா. அதுல சொல்றாரு பாருங்க, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் இப்படிதான் வாழணும்னு சொல்லி தர்றார். தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு என்ன செய்வானா? ஓய்ந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இந்த லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ், சரியா, இந்த நம்மளுக்கு எல்லாம் தேர்ந்தெடுப்பு தானே, நிறைய சாய்ஸஸ் தானே லைஃப்ல. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தேர்ந்தெடுப்புகள், நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தீர்மானங்கள் எடுக்கிறோம். அந்த தீர்மானங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது? நம்ம நெருக்கடிகளை சந்திக்கும் போது விசேஷமாய் நம்முடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது? எதை தேர்ந்தெடுக்கிறோம்? ஒரு விசுவாசி ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா இருக்கிற ஒரே இடம் ஆண்டவருடைய சித்தம் மட்டும்தான். ஆண்டவருடைய சித்தத்துக்கு வெளியில நீ உலகமே உன்னை பாராட்டி உன்னை அங்கீகரிச்சாலும் சரி, அது ஆண்டவருடைய பார்வையில சுத்த வேஸ்ட். அதனால புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இந்த இடத்துல நம்ம அதுதான் சிந்திக்கிறோம். தேவனுடைய சித்தமா அல்லது மனிதருடைய விருப்பங்களா? நான் ஒரு சில பாயிண்ட் கொஞ்சம் பிராக்டிகலா நான் கொண்டு வரேன். அடுத்த ஸ்லைட் நம்ம போலாம். பாருங்க, how can we make such choices? நம்ம எப்படி இப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்க முடியும்? எப்படி இப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? ஒரு உதாரணம் நான் பைபிள்ல இருந்து எடுத்துக்கிறேன். மோசே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல. சரியா? அவர் முதலாவது you should consider the end, அதாவது you should have an eternal perspective. That's what I mean by consider the end. You should have an eternal perspective. உங்களுக்கு ஒரு நித்திய பார்வை அவசியம். சரியா? முடிவை கருத வேண்டும். இப்போ நெருக்கடிகள் வரக்கூடிய நேரத்துல தற்காலிகமான வாழ்க்கைக்கு ஏற்றபடி நான் தேர்ந்தெடுக்க போறேனா, அல்லது என்னுடைய தீர்மானங்கள் நித்திய வாழ்விற்கு ஏற்றபடி இருக்க போகிறதா? சரியா? அந்த மேலான சிந்தையோடு, நித்திய கண்ணோட்டத்தோடு மோசே அப்படி தேர்ந்தெடுத்தாரா இல்லையா? இல்லையா? என்ன வாசிக்கிறோம் எபிரேயர் 11ல? அதுக்கப்புறம் இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து வாசிக்கிறோமா இல்லையா? அந்த வசனம் தான் நான் கொடுத்திருக்கிறேன். நீங்க அதை கூட திருப்பி வச்சுக்கலாம் வேணும். You can turn to Hebrews 11. Hebrews 11:26, the first part of 26. போதும். இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து, இந்த சிந்தையை நல்லா மனசுல வச்சுக்கணும். நம்ம எப்படி சாய்ஸ் எடுக்க முடியும்? மைண்ட் செட்ல இருக்கு. இப்ப லைஃப்ல கொண்டு வரும்போது நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த அனித்தியமான உலகத்திற்காக நான் தீர்மானம் எடுக்க போறது கிடையாது. இந்த அழிந்து போகிற உலகத்தை என்ன அங்கீகரிக்கணும்ன்றதுக்காக நான் தீர்மானம் எடுக்க போறது கிடையாது. ஆனா மோசே ரொம்ப அழகா கொண்டு வர்றாரு பாருங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்தார். He had that eternal perspective. சரியா? ரெண்டாவது என்ன வாசிக்கிறோம்? Peer pressure and its benefits are temporal. இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். சரியா? எனக்கு வரக்கூடிய தோழமை அழுத்தமும் அதனுடைய விளைவுகளும் அது ஒருவேளை தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கலாம்.
இப்ப ஒரு தப்பு பண்ண கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும் போது நான் அதுக்கு இணங்கி போறேன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அந்த தற்சமயம் எனக்கு அது அங்கீகரிப்பையும் சந்தோஷத்தையும் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கலாம். ஆனால் அது தற்காலிகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தணும் இல்லையா, அது தற்காலிகம் தான். அதுதான் இப்ப நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி 25வது வசனத்தோட முதல் பகுதியில பாத்தீங்கன்னா என்ன வாசிக்கிறாங்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். மோசஸ்க்கு எப்படி இவ்வளவு கிளாரிட்டி இருந்துச்சுன்னு தெரியல இல்லையா, வாட் கிரேட் கிளாரிட்டி மோசஸ் ஹேட். அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். 40 வருஷம் அங்கதாங்க வளர்றாரு, எகிப்தில தான் வளர்றாரு. 40 வருஷம் அங்கதான் வளர்ந்து வர்றாரு. இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிற நேரத்துல திடீர்னு இந்த எழுத்தாளர் சொல்றாரு அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். அதை மோச என்ன செய்தாராம், வெறுத்தார். அதை வெறுத்தார். அது அநித்தியமானது. Those are temporal. Peer pressures are temporal, and the benefits that come out of peer pressures are also temporal. They are soon going to end. இல்லையா, அதெல்லாம் அப்படியே ஃபேட் ஆகி போக போகுது. அந்த சிந்தை நமக்கு இரண்டாவதாக அவசியம். ஓகே, மூணாவது இந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு மூணாவது இது ரொம்ப முக்கியம். Do I honor God? நான் தேவனை கனப்படுத்துகிறேனா? என்னுடைய வாழ்வின் தீர்மானங்கள் மூலமா தேவனை கனப்படுத்துகிறேனா? 26b பார்ட் படிங்க, அந்த எபிரேயர் 11ல. கிறிஸ்துவின் நிமித்தம் கவனிச்சீங்களா? ஏன் மோசே இந்த தீர்மானம் எடுக்கிறீங்க? ஒருவேளை நீங்க அர்த்த பார்வோனா கூட சிங்காசனத்துல உட்காரலாமே, உங்களுக்கு சிங்காசனமே கிடைக்க போது, எகிப்தினுடைய ராஜா பொசிஷன் கிடைக்க போது, இதையே நீங்க விட்டு கொடுக்கணும். அவர் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. என்னன்னு கேட்டா சிம்பிளா, கிறிஸ்துவின் நிமித்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட், பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட். எவ்வளவு அழகா சொல்லி தராரு பாருங்க இல்லையா. நாம் தேவனை கனப்படுத்துகிற விதத்திலே நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தீர்மானங்களை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கவனிச்சுட்டு வரீங்களா? சரியா, மேலான கண்ணோட்டம் எனக்கு அவசியம், நித்திய கண்ணோட்டம். அதன் அடிப்படையில தான் தீர்மானங்கள் எடுக்கணும். I should make choices out of having that eternal perspective in mind. சரியா, இரண்டாவதா நம்ம பார்த்தோம் peer pressure and its benefits are always temporal. அதை நல்ல மனசுல வச்சுக்கணும். அது என்ன செய்யும் தெரியுமா, கொஞ்ச காலத்துக்கு சந்தோஷம் கொடுத்து அதுக்கப்புறம் உன்னை சுத்தமா அழிச்சிடும், சுத்தமா அழிச்சிடும். எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்க ட்ரக் அடிக்ஷன்லயும் ஆல்கஹால்ஸ்க்கும் இன்னைக்கு அடிக்ட் ஆகி இன்னைக்கு வெளியிலே வர முடியாம இருக்கிறாங்க, தவிக்கிறாங்க. கொண்டு போய் ரீஹாபிலிட்டேஷன்ல ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல விடப்படுறது நம்ம விசுவாச பிள்ளைகள். போர்ன் அடிக்ட், போர்னோகிராஃபிக் எவ்வளவு அடிக்ஷன். எத்தனையோ கப்புள்ஸ் கல்யாணம் ஆன பிறகு சரியா அவங்களுடைய அதிகமான எதிர்பார்ப்புகளை இந்த ஆபாச படங்கள் தூண்டிவிட்ட நிலைமையில் அந்த எதிர்பார்ப்புகள் வரப்போகிற மனைவியினிடத்தில் கிடைக்காமல் போகும்போது எத்தனையோ மன அழுத்தங்களுக்குள் சென்று அவங்க ரெண்டு பேரையும் சாத்தான் என்ன பண்ணிடுறான் தெரியுமா, பிரிச்சே போட்டுறான் இல்லையா. அதனாலதான் இதை படிக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டா அதே டெம்போரல், அது வெறும் அநித்தியமானது, அது வந்து தற்காலிகமானது. நம்ம இன்னும் சில அடிக்ஷன்ஸ் பத்தி நாளைக்கெல்லாம் நம்ம படிக்கலாம். சரியா, ஓகே. இது வந்து தேர்ட் ஒன். அப்புறம் நாலாவது நான் தீர்மானம் எடுக்கும்போது am I spiritually progressing or retrogressing when I make these choices? இந்த தீர்மானம் எடுக்கும்போது நான் ஆவிக்குரிய நிலைமையில முன்னேறேனா இல்லாட்டி பின்னோக்கி செல்லுகிறேனா? நான் சொல்லட்டுமா, either you progress or retrogress, there is no middle ground. இது ரெண்டுத்துக்கும் நடு மையம் கிடையவே கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு நீங்க முன்னேறீங்க, இல்லைன்னா கீழே போறீங்க. நீங்க இப்படி சொல்ல முடியாது, போன வாரம் நல்லா பைபிள் படிச்சேன், இந்த வாரம் சாத்தான் என் கிட்டேயே வர முடியாது, அப்படிலாம் சொல்லவே முடியாது. நேற்றைய வெற்றியில இன்னைக்கு வாழ முடியாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும். ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுகிற வாழ்க்கை அவசியம். Every minute a spirit-filled life that can only give you success. You cannot live today based on yesterday's success. நேற்றைய வெற்றியில இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நீ வளர்றியா, கீழ் நோக்கி போறியா? இன்னைக்கு நீ சிந்திச்சு பாரு, இந்த இடத்துல உட்காந்து சிந்திச்சு பாரு. இப்ப நீ வளர்ந்துட்டு போறியா இல்ல கீழ் நோக்கி போறியா? ஒண்ணு ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும், நடு மையமே கிடையாது. ஒண்ணு நீ தேவ சித்தத்துல இருக்கணும், இல்லாட்டி தேவ சித்தத்துக்கு வெளியில. இதுக்கு நடுவுல மையமே கிடையாது. Either you are in the will of God or you are outside the will of God. There is no middle ground. இந்த 4 விஷயத்தை நல்லா மனசுல வச்சுக்கிறீங்களா? நீங்க தீர்மானம் எடுக்கும் போது இனி இந்த 4 கேள்வியும் கேளுங்க. சரியா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பிரஷர் வரலாம், அவுட் சைட் வேர்ல்ட் மூலமா பிரஷர் வரலாம், விசுவாசிகள் மூலமா வரலாம், அவிசுவாசிகள் மூலமா வரலாம். இந்த 4 கேள்வியும் கேட்டு பாருங்க நித்திய கண்ணோட்டத்தோடு. ஒருவேளை அவங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு நான் கட்டணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஒருவேளை ரெடி கேஷ் போட்டு கட்டியிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இதுக்காக ஏகப்பட்ட கடனை வாங்கி லோனை வாங்கி இவர் போய் என்ன பண்ணுவார், வீடை கட்டுவார்.
ஒன்னே ஒண்ணு காமிச்சுக்க முடியும் வெளி உலகத்துக்கு, அவங்க வாங்கிட்டாங்க நானும் வாங்கிட்டேன் அவ்வளவுதான். ஆனா செத்தான் மாட்டிக்கிட்டு. இன்னைக்கு அதான நிலைமை. எத்தனை குடும்பங்களே இல்லையா இந்த கடன் என்னும் அந்த கட்டுக்குள்ள பிசாசு வச்சிட்டு இருக்கிறான். அளவுக்கு மீறின ஆசைகள், மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு இதெல்லாம் நம்ம சக்சஸ் நினைக்கிறோம் வாழ்க்கையில, இதெல்லாம் தான் முன்னேற்றம்னு நினைக்கிறோம், இதெல்லாம் தான் வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிறோம். அங்க வாலிபர்கள் மத்தியில இதை பத்தி எல்லாம் நிறைய பேசுவோம். அப்ப பேசிட்டு இருக்கும்போது, பிரதர் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, ஆனா இன்னைக்கு சபையிலேயே ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். என்ன தம்பி அப்படின்னு கேக்குறப்ப அவர் சொல்றாரு, என்னன்னா சபையிலே பணம் வச்சிருந்தாதான் நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நினைக்கிறாங்க, இதை எப்படி மேற்கொள்றது அப்படின்னு கேட்டாரு. சில பேர் சிரிக்கிறத பார்த்தா தெரியுது எங்க சபையும் அதான் நிலைமை அப்படின்னு சொல்லி, இல்லையா? அப்ப நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இது போல தீர்மானங்கள் எடுக்கும் போது நித்திய கண்ணோட்டத்துல எடுங்க, நித்திய கண்ணோட்டத்துல எடுங்க, பிரச்சனையே வராது. சரியா? இதெல்லாம் அநித்தியமானதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுல நம்ம விழுந்து போறதுக்கு கர்த்தர் நமக்கு விழுந்து போகாமல் இருக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அதே போல கர்த்தரை கனப்படுத்துறோமா இது மூலமா? இதுல என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டா, ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, கடனையும் இன்ஸ்டால்மெண்ட்டையும் லோனையும் போட்டு வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சு அதுக்கு மட்டன் பிரியாணி போடுவோம். இதுதான் நம்ம நிலைமை. கேட்டா பிரதர் கர்த்தர் இதை வாய்க்க செய்தார் பிரதர் அப்படின்னு, ஆண்டவர் வாங்கிட்டு இங்க நேர்ல வந்தாருன்னு அழுதுருவார் சோத்திர கூட்டத்திலே. அப்படிதான் நம்ம நிலைமை. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையை பத்தி யோசிப்போம். திருமணமாகி எங்களுக்கு 9 வருஷம் ஆகுதுங்க. இந்த 9 வருஷத்துல கடன், லோன், இன்ஸ்டால்மெண்ட் 3மே கிடையாது. அதனாலதான் நான் இந்த செய்தியை தைரியமா உங்களுக்கு கொடுக்க முடியுது. இப்போ உங்க வாழ்க்கையை நீங்க யோசிக்க, யாருக்காக அதை செய்யறோம், எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏன்னா நாமளும் சொசைட்டி என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் உயர்ந்து காமிக்கணும், அவ்வளவுதான். ஆனா அது சுத்த வேஸ்ட் ஆண்டவருடைய பார்வையில. சரியா? ஓகே, we'll go to the next point. இந்த மூணாவது பிரின்சிபல், தேர்ட் பிரின்சிபல், go to the third principle. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, find and make use of supportive community of like-minded people, which is very very important. ஒருவேளை தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஏஞ்சுக்கோங்க யாராவது. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நான் மூணாவது சொல்ல போறது இது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஏக சிந்தையுள்ள உங்களுக்கு ஆதரவு அளிக்கிற ஒரு சில நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியா? அவங்களை நீங்க ஃபைன் பண்ணணும், அவங்களை நீங்க கண்டுபிடிக்கணும், அவங்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். எனக்கு ஆதரவு அளிக்கும் ஏக சிந்தை உள்ள நபர்களை கண்டுபிடித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4 அப்படியே கீழே படிச்சுட்டே வரும்போது நீங்க 7வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். சரியா? ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். We'll go to the next slide. அடுத்த ஸ்லைட் போங்க. அதுல பாருங்க, pray for one another. Look at this community, what they are doing. எனக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? 8வது வசனத்துல பாருங்க. 8வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். உங்க சபைக்கு ஒருத்தர் வராருங்க, ஒரு வாலிப தம்பி, தப்பு இருக்கட்டுமே, நம்ம எல்லாம் தப்பு பண்ணி வந்தவங்க தானே, அவர்கிட்ட பிரச்சனை இருக்கட்டுமே, சில பாவங்கள் இருக்கட்டுமே, ஆனா நீங்க இதன் மத்தியில அவருக்கு அன்பு காமிச்சு அந்த ஆதரவை சபையில காமிச்சீங்கன்னா, அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் அவர் எங்க எதிர்பார்க்க மாட்டார், வெளியில எதிர்பார்க்க மாட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இங்கதாங்க நம்ம தவறி நிக்கிறோம், இங்கதான் நம்ம ஃபெயில் ஆகி நிக்கிறோம். டுடே ஐ திங்க் திஸ் இஸ் தி மிஸ்ஸிங் லிங்க் இன் our brethren churches, which is called mentoring. இன்னைக்கு எவ்வளவு mentoring தேவைப்படுது நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு. தனிப்பட்ட நிலைமையில என்ன கவனம் செலுத்துகிறோம், தனிப்பட்ட நிலைமையில அவர்களுடைய இருதயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? பைபிள் காலேஜுக்கு முடிச்சுட்டு ஒரு 9 வருஷமா செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த 9 வருஷம் செய்தி கொடுத்ததுல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என் வாழ்க்கையில. என்ன அப்படின்னா, வெறும் ஞாயிற்றுக்கிழமை செய்தி மட்டும் ஒரு வாலிபனை மாத்திரும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, என்னை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் கூட நீங்களும் ஒத்துப்பீங்களான்னு தெரியல. நீங்க எல்லாம் ஒரு மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா நான் ஏதோ தவறா சொல்லிட்டு இருக்கிறோம் என்னமோ தெரியல. இதுல பாதி பேருக்கு என்ன ஆவறது இல்லை அப்படின்னு கேட்டா, ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குற செய்தி புரியறது இல்லை பாதி பேருக்கு. இன்னும் பாதி பேர் பாதியில பாதி தூங்கிட்டு இருப்பாங்க. சரியா? அந்த பாதியில பாதி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, அதுல கவனிப்பு இருக்காது சில நேரங்கள்ல. மொத்தத்துல உள்ள போய் சேர்றது அந்த செய்தி பாத்தீங்கன்னா, உட்கார்ந்து இருக்கிற ஒரு 100 பேர்ல ஒரு 25 பேருக்கு தான் ப்ராப்பரா உள்ள போயிருக்கும். அப்ப எப்படி நான் எதிர்பார்க்க முடியும் இந்த ஒரு செய்தியில என்னுடைய சபையில ஒரு பெரிய எழுப்புதல் வந்துடும் நான் நினைச்சேன்னா?
இந்த செய்தியை எப்படி அவங்களுக்கு தனிப்பட்ட நிலைமையில கொண்டு போய் சேர்க்க போறீங்க? நான் இது ரெண்டு பக்கமும் பேச போறேன். ஒரு பக்கம் இது சபையினுடைய பொறுப்பு. அது பாருங்க, அன்பு திரளான பாவங்களை மூடும்னா அவனுக்கு எங்க அது மூடும்? சபையில தானே மூடணும். இப்ப நானும் இரண்டாம் வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நானும் இரண்டாம் வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா, then they will find supportive community not inside the church but outside the church. This is the sad reality. சில பாவங்களை நான் நல்லா சொல்லிடுறேன். நீங்க தனிப்பட்ட நிலைமையில சில பாவங்களை மேற்கொள்ள முடியாது. தனிப்பட்ட நிலைமையில நீங்க சில பாவங்களை ஜெயிக்க முடியாது. அதுக்கு உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி தேவை. நமக்காக ஜெபிக்கிற அந்த பாயிண்ட் எல்லாம் பாருங்க, நமக்காக ஜெபிக்கிற சிலர் இருக்கிறதுனாலதான் நான் நிக்கிறேன். எனக்கு அன்பு காமிச்ச சில பேர் இருக்கிறதுனாலதான் நான் இங்க நிக்கிறேன். தோல்வி மத்தியில நாலு கை வந்து என்ன தட்டி கொடுத்துச்சு என் சபையில. அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவு பயந்தாலும் பேசிட்டு இருக்கிறேன். எவ்வளவு தடுக்கி விழுந்தாலும் இல்லையா, நம்ம தோல்ல கை போட்டு வாப்பா தம்பி வாப்பா தங்கச்சின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுட்டு வந்து அரவணைக்கிறதா சபை. ஆண்டவரே அதை செய்யும் போது நாம ஏன் செய்ய மாட்டோம்? அதே போல கடைசியா வாசிக்கிறோம் இல்லையா, நீங்க ஒருவர் தமிழ்ல எப்படி இருக்கு, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவர் உபசரிங்கள். எல்லாத்துலயுமே அந்த இதை சேர்த்து எழுதுறா பாருங்க. முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவர் என்ன பண்ணுங்க, உபசரிங்க. பி கைண்ட் டு ஒன் another. சரி, இப்ப வாலிபர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க? இப்ப நீங்க வாலிபர்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் இங்க சொல்ல முடியும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல பிரதர், நான் எல்லா கூட்டத்துக்கும் நான் தான் முதல்ல போய் நிற்பேன் சபையில. ஞாயிற்றுக்கிழமை வர்றது இல்ல, அப்புறம் எங்க மற்ற கூட்டங்கள்? எல்லா பைபிள் ஸ்டடிக்கும் நான் போய் அட்டென்ட் பண்றேன். எனக்கு எங்க அம்மா பார்த்தீங்க, எங்க அப்பா அம்மா வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, சாரி இப்ப 42 வருஷத்துக்கு முன்னாடி, 42 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பெட்டியை தூக்கிட்டு பாண்டிச்சேரிக்கு வந்தவங்க தான் எங்க அப்பா அம்மா. எங்க அம்மா ஒரு இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. எங்க அப்பா வந்து ஒரு பெயர் கிறிஸ்தவர், அவர் அதுல என்ன ரட்சிக்கப்பட்டார். எங்க அம்மாவுடைய பரிசுத்தத்தை பார்த்துதான் எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டார். இவங்க ரெண்டு பேருக்கும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிஃப்ட் தான் சகோதர சபை. பாண்டிச்சேரியில நாங்க இப்ப போயிட்டு இருக்கிற அந்த சகோதர சபை. சரியா? என்னுடைய துக்கமும் சரி, என்னுடைய சந்தோஷத்தையும் சரி, நான் பகிர்ந்து கொண்டது எல்லாமே அந்த சபையில இருக்கிறவங்க கிட்டதான். அந்த என்வைரன்மெண்ட் எனக்கு கிடைச்சதுனாலதான் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, என்னால ஆண்டவருக்குள்ள வளர முடியுது. அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்? அப்ப ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி இருப்போம் வில்லியனூர்னு ஒரு இடத்துல. வில்லியனூர்ல சாயந்தரம் 6:30 மணிக்கு லாவண்யா பஸ் வரும். இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பஸ்ல அடிச்சு வச்சு கிளம்பி எல்லாத்தையும் கிளப்பிடுவாரு எங்க அப்பா அம்மா நானு அண்ணன் எல்லாம் உடனே ஏறிடுவோம். ஏறி நேரம் 7 மணிக்கு போய் இறங்கணும்னா பைபிள் ஸ்டடி புதன்கிழமை, 7 மணிக்கு போய் இறங்கணும். சனிக்கிழமைனா பிரேயர் மீட்டிங், ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:30 மணிக்கு ஆராதனை. இதுதான் எங்க வாழ்க்கையாவே இருந்துச்சு. சொல்றது புரியுதா? நம்ம வாலிபர்கள் வந்து இந்த சபையில கூட்டம் நடந்துட்டு இருக்கிறப்ப வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எப்படி நீங்க பியர் பிரஷர் எல்லாம் ஓவர் கம் பண்ணுவீங்க? உங்களுக்கு அந்த அருமையான வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. எத்தனையோ செய்திகள், அருமையான செய்திகள், ஆரோக்கியமான செய்திகள், உங்களுக்கு சபை கூட்டங்கள். அந்த கூட்டங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? உங்களோட கூட உங்களோட ஏக சிந்தைன்னு நான் போட்டேன் இல்லையா அதுக்கு முன்னாடி. அந்த ஏக சிந்தை உள்ள நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? நான் என் மொபைல எடுத்து காமிச்சேன்னா உங்க எத்தனை பேருக்கு ஹேபிட் ஷேர் அப்படின்ற ஆப் தெரியும்னு எனக்கு தெரியாது. என்னோட மொபைல்ல ஹேபிட் ஷேர்னு ஒண்ணு இருக்கும். இந்த ஹேபிட் ஷேர்ல என்ன இந்த ஆப் என்ன அப்படின்னு கேட்டா, சில வாலிபர்கள் என்னை நம்பி, சரியா, இவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொன்னா நல்லா இருக்கும், நான் போயிட்டு இருக்கிற பாதை இவருக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, எனக்காக ஜெபிப்பார் அப்படின்னு சொல்லி சில வாலிபர்கள் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி, சரியா, இதுல என்ன காண்பிக்கும்னா, அவன் ஒருவேளை ஏதாவது அசிங்கமான படத்தை பார்த்தானா, ஏதாவது போனோகிராஃபி பார்த்தானா உடனே இதுல வந்துடும். அவங்க எதுக்குள்ள லாகின் பண்ணாலும் இதுல வந்துடும். ஒருவேளை when they are watching filth and porn movies, immediately this app will show me, will reveal me. அது என்னோட மொபைல்ல இருக்குது. எத்தனை பேர் அதுல இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த நண்பர்களோடு நான் நிற்பேன் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு என்ன செய்யுது இருக்கு. சரியா? உங்களோடு கூட உங்களோட இருதயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? உங்களுடைய கஷ்டங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சேர்ந்துதான் என்ன பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். பேதுரு ரொம்ப அழகா போட்டார். இந்த முதல் நூற்றாண்டு அவங்க வாழும் போது கிறிஸ்தவன்னு பேசினாலே அடிக்கிற அந்த நேரத்துல நீங்க இந்த கம்யூனிட்டி, அந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி தர்றாரு இல்லையா? How are we mentoring others? இந்த மென்டரிங் சொல்லும் போது எனக்கு நிறைய ஞாபகம் வருது. I remember about Jehoiada in the Old Testament இல்லையா? யோய்தாவை பத்தி படிக்கும் போது 130 வருஷம் எவ்வளவு அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்.
ஆசாரியன், ஒரு ஆசாரியன் ராஜாக்களுடைய கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டாருன்னு அது இவர் தான் நினைக்கிறேன் இல்லையா? 20 வருஷம் கிட்ட அந்த யோவாஸ் வந்து 7 வயசுல ராஜாவாயிட்டாங்க. அவன் என்ன ஆளு தெரியும் அவனுக்கு? He became king at the age of 7. கரெக்டா தானே சொல்றேன்? 7 தானே? 7 வயசுல ராஜாவாயிட்டு அவனுக்கு என்ன ஆளு தெரியும்? ஆனா கூடவே யாரு இருக்கிறார்? யோதா இருக்கிறார். அவனை மென்டரிங் பண்ண கூட இருக்கிறார். அவனுக்கு சொல்லிக் கொடுக்க கூட இருக்கிறார். அவனுக்கு வழிகாட்ட கூட இருக்கிறார். இதான் கிறிஸ்துவின் பாதை அப்படின்னு காண்பிக்க ஒருத்தர் கூட இருக்கிறார். அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த தேசத்துல என்ன இருந்துச்சு? எழுப்புதல் இருந்தது. செத்துட்ட பிறகு வேற கதை. ஆனா அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அங்க எழுப்புதல் இருந்தது. அந்த மாதிரி நம்ம எத்தனை பேருக்கு நம்ம அந்த மாதிரி மென்டரிங் பண்றோம்? Look at Aquila and Priscilla, the 1.5 years that they spent with Apostle Paul at Corinth. They came as missionaries, they came as business people and they left as missionaries. Look at the impact of Apostle Paul over Aquila and Priscilla. Aquila Priscilla எப்படி வந்தாங்க கொரிந்து பட்டணத்துக்கு இல்லையா? அவங்க ஒரு தொழிலுக்காக வந்தாங்க இல்லையா? கூடார தொழில். ஆனா அந்த இடத்தை விட்டு போகும்போது எப்படி போறாங்க? மிஷினரிகளா போறாங்க. ஒரு மனுஷனோட இருந்த அந்த 1.5 வருஷம் தான். பவுலோட தான் யாரு இருந்தாலும் மாத்திருவாரு. அந்த மாதிரிதான் இவங்க மாறினாங்க இல்லையா? அங்க இருந்து எபேசு பட்டணத்துக்கு போறாங்க. எபேசுல ஒரு சபை அவங்க வீட்டிலேயே ஸ்தாபிக்கிறாங்க. அங்க இருந்து ரோமாபுரிக்கு போறாங்க. அங்கேயும் அவங்க வீட்டுல ஒரு சபை கூடி வருது. Look at that impact. See, God has called you to produce positive peer pressure. I use that term. சரி, it's not negative peer pressure. இன்னைக்கு நம்ம உலகத்துல சந்திக்கிறது நெகட்டிவ் peer pressure. ஆனா நீங்க பாசிட்டிவா peer pressure கொடுங்க சபையில இருந்து. உங்களோட வந்து பேசுற ஒரு 1/2 மணி நேரம் போதும். அவன் ஃபயரா போய் உடனே பைபிள் திறந்து உட்காரணும், உடனே சுவிசேஷம் அறிவிக்க போகணும், ஜெபிக்க போகணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கை இருக்கட்டுமே. உங்க கூட வருகிறவர்கள் அப்படியே கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டுமே. இது ஒரு பக்கம் நடந்துச்சுன்னா அவங்க ஈஸியா உலகமே எதிர்த்து வந்தாலும் என்ன செய்ய முடியும் தெரியுமா? அந்த அழுத்தங்களை என்ன பண்ண முடியும்? அவங்களால மேற்கொள்ள முடியும். சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். இதை நல்லா நீங்க பாத்துக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்க pray genuinely for such support. If you don't have such a support until now, pray genuinely for that support. உண்மையாவே இந்த சப்போர்ட்காக ஜெபம் பண்ணுங்க. சரியா? இது போல ஒரு சிலரோடு உங்களுடைய மனதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில நண்பர்கள், சில ஆவிக்குரிய நண்பர்கள், உங்களோட விஷயத்தை வெளியில சொல்லி தெரியாதவர்கள், அவங்களுக்குள்ளேயே வச்சு உங்களுக்காக ஜெபித்து பாரப்படுகிற சிலரோடு உங்களுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையை பகிர்ந்துக்கோங்க. நான் சொல்றேன், அதுல பெரிய பலன் கிடைக்கும், பெரிய பலன் கிடைக்கும். நான் இத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு மனைவி தான் பெரிய சப்போர்ட். அதனால முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேரோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். We have accountability with each other. அவளுடைய மொபைல் எது வந்தாலும் எனக்கு தெரியும், என் மொபைல் எது வந்தாலும் அவளுக்கு தெரியும். எதுலயுமே பாஸ்வேர்ட்லாம் கிடையாது. எல்லா பாஸ்வேர்டும் எல்லாருக்கும் தெரியும். யுவராஜிட்ட கேட்டீங்கன்னா என் மொபைலோட பாஸ்வேர்ட் சொல்லிடுவோம். எங்க சபையில இருந்து ஒரு தம்பி வந்திருக்கிறான். சரியா? அப்படிதான் வந்து டிரான்ஸ்பரன்சி, அப்படிதான் அக்கௌண்டபிலிட்டி. இல்லையா? யூ ஷுட் ஹேவ் an accountability. உங்களுக்கு நீங்க கணக்கு கொடுக்க ஒரு ஆள் தேவையா இல்லையா? நிச்சயமா தேவை. அப்படியா இந்த பேர் பேசுற ஈஸியா நம்ம மேற்கொள்ள முடியும். கடைசியா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடறேன். லாஸ்ட் 4th principle. Peter is beautifully bringing this. Look at the last one. Okay, இத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, நான் அப்படியே படிச்சுட்டு போயிடுறேனே. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இதோட நன்மைகள் என்ன பாருங்க. இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்? Help me change my perspective. என்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள உதவி செய்கிறார்கள். உலக பார்வையிலிருந்து ஆவிக்குரிய பார்வையா மாறுது. மாம்ச பார்வையிலிருந்து ஆவிக்குரிய பார்வையா மாறுது. சரியா? அடுத்தது இரண்டாவது அவங்க எனக்கு உதவி செய்து encourage me to keep my boundaries and not break them. எல்லைகளை மீறாமல் இருக்க உற்சாகப்படுத்த, எல்லைகளுக்குள் இருக்க உற்சாகப்படுத்துகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழணுன்ற வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர் நமக்கு அந்த எல்லைக்குள் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அது மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை. ஆனால் அதே சமயம் அந்த எல்லைக்குள் வாழக்கூடிய வாழ்க்கை. அதை பிரேக் பண்ணி வெளியில போகாத அளவுக்கு இவங்க உங்களை பிடிச்சு இழுப்பாங்க. சரியா? அது இரண்டாவதாக. மூணாவது, they prompt me to treat others kindly. மற்றவர்களை கருணையாய் நடத்துவதற்கு தூண்டுகிறார்கள். பியர் பிரஷரால I'll tell you, you cannot treat others kindly. மற்றவருடைய வாழ்க்கையை அழிக்க தான் முடியும். அவங்களுடைய வாழ்க்கை கருணையாய் நீங்க என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இதை பத்தி நிறைய பேசணும். நமக்கு இன்னொரு முறை டைம் இருக்கும்போது நாளைக்கு அப்படி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்க. Stir me up to develop healthy habits. ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை வளர்க்க உதவி செய்கிறார். Healthy habits, not unhealthy habits. சரியா?
அடுத்தது 5வது, help me strengthen my commitment to my faith and grow spiritually. எனது விசுவாசத்தின் தீர்மானத்தில் உறுதியாய் இருந்து வளர அவங்க என்ன செய்றாங்களா? பலப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல, எனக்கு இந்த அனுபவம் நிறைய இருக்கு. அதனாலதான் ஒரு படியா ஆண்டவருக்குள்ள இன்னைக்கும் விழுறேன், ஆனா உடனே ஏந்திருக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்படியாக நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். இங்க இருக்கிறவங்க உங்களுடைய சபையை விட்டுறாதீங்க. அதுக்குதான் ஆண்டவர் உங்களுக்கு ஸ்தல சபை கொடுத்திருக்கிறார். அந்த சபையில ஏக சிந்தை உள்ள சிலரை கர்த்தர் நிச்சயமாக வைத்திருப்பார். அவர்களுடைய அந்த ஆதரவு, அவர்களுடைய ஜெபம், அவர்களுடைய ஆலோசனைகள், அவர்களுடைய கண்டித்து உணர்த்துகிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. யாராவது உங்களை டிசிப்ளின் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க மேல கோச்சிக்காதீங்க. வாலிபர்களுக்கு நம்ம வேகமா அந்த பழக்கம் வரும், வேகமா அந்த விஷயம். ஒருத்தர் தப்பா நம்மள பேசிட்டா போதும், அவ்வளவுதான் இல்லையா? நம்மள சிக்ஷிக்க நம்மளுக்கு ஒழுங்குபடுத்ததான் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த விஷயங்களை நமக்கு கத்து தராங்க. அதை நம்ம தாழ்மையை என்ன செய்யணும்? ஏற்றுக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யும் போது நிச்சயமா பேர் பிரஷர் ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே, அடுத்த பாயிண்ட். ஓகே, இவரை பாத்தீங்களா? இந்த படத்துல இருக்கிற ஒரு பேரு ஜின்சன்டார்ஃப். 18ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல 1700 இருந்து 1760 வரைக்கும் வாழ்ந்தவர் நிக்கோலஸ் ஜின்சன்டார்ஃப். ஏன் இவரை பத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, மொரேவியன் ரெஃப்யூஜிஸ் சரி வந்தாங்க. மொரேவியா, பொஹீமியா இந்த மாதிரி ஊர்ல இப்ப இருக்கிற செக் ரிப்பப்ளிக் நாடு, அப்ப அது மொரேவியா, இன்னொன்னு பொஹீமியா. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அடைக்கலம் தேடி வந்த அகதிகள். அவங்களுக்கு இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் இருந்து ஈஸ்ட் ஜெர்மனில ஒரு பெரிய வீட்டை கட்டி, ஒரு பெரிய எஸ்டேட்டை உருவாக்கி அங்க அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களோடு நேரம் செலவழித்தார், ஆண்டவரை குறித்து பேசினார், பைபிள் ஸ்டடி எடுத்தார், ஒன்னா சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிப்பாங்க, நிறைய பைபிள் இருந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாள்தோறும் செஞ்சுட்டு இருந்தது. எந்த அளவுக்கு மாறுச்சுன்னு நான் சொல்லட்டுமா? எந்த அளவுக்கு மாறிச்சு நான் சொல்றேன். எத்தனை பேர் அந்த ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா முதல் 30 வருஷத்துல 1727 ஆரம்பிச்ச அந்த ஒரு கிராஸ் கல்ச்சரல் மிஷன் மூவ்மெண்ட், அதாவது வேற நாடுகளுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஊழியம் செய்யணும், தேவனுடைய அருட்பணியில ஈடுபடணும் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு சின்ன மூவ்மெண்ட். ஆனா அது ஆரம்பிச்சு முதல் 30 வருஷத்துல 226 மிஷனரிஸை எழுப்பினாங்க. They started a prayer vigil for 100 long years. chain prayer 100 வருஷத்துக்கு. அதை நிறுத்தவே கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. சர்ச் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க. I think that was the first Protestant movement, ஒரு மிஷன் மூவ்மெண்ட். அதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஜின்சன்டார்ஃப் ஒரு வீட்டை கட்டி சில பேருக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் அடைக்கலம் கொடுத்தார், அவ்வளவுதான். அந்த நற்கிரியில தான் ஆரம்பிச்சது. அந்த அடைக்கலம் கொடுத்து டெய்லி அவங்களோட பேசுவார், வேதத்துல இருந்து டெய்லி ஜெபிப்பார், அவ்வளவுதான். அதுலதான் அவங்க இன்ஸ்பயர் ஆகி ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். இட்ஸ் நாட் திஸ் பாசிட்டிவ் பியர் பிரஷர். இதுதானே நமக்கு வேணும். சபைக்கு வரும்பொழுது நம்ம எதை டிஸ்கஸ் பண்றோம், எதை பத்தி பேசுறோம்? முந்தியெல்லாம் எவ்வளவு டிஸ்கஷன் அதை பத்தி தான் இருக்கும். பார்த்த உடனே பெரியவங்க கேட்பாங்க, என்னன்னா இந்த வாரத்துல பைபிள் படிச்சியா அப்படின்னு கேட்பாங்க, ஜெபம் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க, எப்படி போச்சு உனக்கு வாழ்க்கை அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பேச்சே இல்ல சபையில, நிறைய இடங்கள்ல. நேற்று IPL ஃபைனல்ல யார் ஜெயிச்சா அப்படின்றதான் இன்னைக்கு டிஸ்கஷனா இருக்கும் சபையில. இன்னைக்கு என்ன சோறு போட போறாங்க அப்படின்றதான் டிஸ்கஷனா இருக்கும். ஆனா நம்ம எதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம்? நம்ம அப்படித்தானே ஸ்டிரப் பண்ண முடியும் ஒருத்தவங்களை. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்ல வேண்டும். சரியா? இது ஒரு நல்ல உதாரணம். நம்ம அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஒரு கம்யூனிட்டி நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஓகே, fourthly, finally, always keep in mind the purpose of bringing others to Christ. இந்த பர்பஸ் போயிடக்கூடாது மனசை விட்டு. உனக்கு காலேஜ்ல ஒரு அட்மிஷன் கொடுத்திருக்காரு ஆண்டவர் அப்படின்னா, அங்க ஒரு கூட்டம் மக்களுக்காக தான் உனக்கு அந்த அட்மிஷனே கொடுத்திருக்கிறார். அது என்னுடைய படிப்புக்காக அல்லது எனக்கு எதிர்கால கேரியருக்காக சம்பளத்துக்காக மட்டும் நீ நினைச்சீன்னா அது உன்னுடைய மதியினம். எனக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு அட்மிஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்கூல்ல எனக்குன்னு ஒரு கூட்டம் மக்களை வச்சிருக்கிறாரு. அந்த பர்பஸ் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த வேலையில உங்களோட கூட வேலை செய்கிற கலீக்ஸ், அவங்களுக்கு நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்ததான் அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். சொல்றது புரியுதா? இப்ப உங்களுக்கு ஒரு மனைவி கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு கணவர் கொடுக்கிறார். இப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த பர்பஸை செய்ய போறீங்க, அவ்வளவுதான். 2 பேரும் சேர்ந்து கிறிஸ்துவ என்ன பண்ண போறீங்க? வெளிப்படுத்த போறீங்க. 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க. சரியா?
இப்போ இந்த சிந்தையோட நீங்க இருந்தீங்கன்னா உங்க மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, பியர் பிரஷர் வரும்போது அதை மேற்கொள்றது மட்டும் இல்ல, அவங்களையே நீங்க கிறிஸ்துவுக்கு சீஷனா மாத்திருவீங்க. நான் சொல்றது புரியுதா? அந்த பாயிண்ட் தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். மற்றவர்களை கிறிஸ்துவின் இடத்தில் கொண்டு வரும் நோக்கத்தை எப்போதும் மனதில் வைக்க வேண்டும். This is the purpose why God has placed you in different places, in different fields. ஒரு காலமும் நினைச்சுக்காதீங்க எனக்கு கர்த்தர் இந்த வேலையை கொடுத்தது ஏதோ நான் சமுதாயத்தில் அப்படியே சம்பாரிச்சு முன்னேறி காமிக்கணும்ன்றதுக்காக அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அந்த மாதிரி நினைச்சோன்னா அந்த பர்பஸை மிஸ் பண்ணிடும். உங்களுக்காக ஒரு கூட்டம் மக்கள் ஏங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க இல்லையா? இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அங்கிள், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற பல சகோதரர்கள், அவங்களுடைய வேலை செய்யற இடத்துல ஆரம்பிச்ச இந்த ஐடிஐ ஊழியங்கள் இல்லையா, எந்த அளவு இன்னைக்கு பரவி தமிழ்நாட்டுல இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இங்க வந்து வேலை செய்யறது வெறும் வேலைக்காக கிடையாது, வெறும் சம்பளத்துக்காக கிடையாது இல்லையா. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கதான் கர்த்தர் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தார். அந்த சிந்தை நமக்கு அவசியம். இன்னைக்கு இதுக்கு நேர தலைக்கீழ நடக்குது இல்லையா. அதனாலதான் பேதுரு எப்படி முடிக்கிறார் பாருங்க. I did not read those verses, verses 10 and 11. ஆவிக்குரிய வரங்களை பத்தி பேசி முடிக்கிறார் பாருங்க. ஓகே, உக்ரானக்காரர்கள் போல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிங்க, உதவி செய்தால் தேவன் தந்த பலத்தின்படி செய்யுங்க, எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படட்டும் அப்படின்னு சொல்றாரு. Use your gifts to bring others to Christ. That is the purpose why God has chosen you. அதுக்காக உங்களுக்கு வரங்கள் கொடுத்திருக்காரு. ரொம்ப அழகா பாட்டு பாடுறீங்க, ரொம்ப அழகா மியூசிக் வாசிக்கிறீங்க, அழகா நீங்க பேசுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை பார்க்கும்போது. நிறைய திறமைகள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நிறைய வரங்கள் கொடுத்திருக்கிறாரு, நிறைய தாளந்துகள் கொடுத்திருக்கிறாரு. சரி, அது எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்துங்க. ஆண்டவரே என் மூலமா கிறிஸ்து வெளிப்படட்டும், அதை மட்டும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. இதுக்கு நேர தலைகீழ அவங்க என்ன மாத்திரக்கூடாது ஆண்டவரே. நான் அவங்கள மாத்துறதுக்கு தான் கொஞ்சம் சொற்ப சிலர ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்கிறார். நீங்க தான் அந்த ரேடியன்ஸை கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? மற்றவருடைய வாழ்க்கையில வீச போறீங்க. சரியா? ஓகே, நம்ம இதோட முடிச்சிடலாம். நான் நிறைய டைம் எடுத்துட்டேன். ஆனா இந்த 4 பாயிண்ட் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த புதிய சிந்தை அங்க இருந்து அது ஆரம்பிக்குது இல்லையா. அந்த புதிய சிந்தையை நம்ம என்ன செய்யணும்? நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அந்த புதிய சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, என்னோட புதிய அடையாளத்தை தைரியமாய் உரிமை கோரும் சிந்தை, கர்த்தரை பிரியப்படுத்தும் சிந்தை, மனிதனுடைய அங்கீகரிப்பை அல்ல தேவனுடைய அங்கீகரிப்பையே எதிர்பார்க்கும் சிந்தை. சரியா? அது ரெண்டாவது நம்ம படிச்சோம். சிந்தை மட்டும் இல்ல, இப்ப அப்படியே சாய்ஸஸ்க்கு கொண்டு வரும். மேக் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ், வாழ்க்கை தீர்மானங்கள். அந்த சிந்தையின் அடிப்படையில நீங்க தீர்மானங்கள் எடுங்க. அந்த தீர்மானங்களை எடுக்கும் போது நித்திய கண்ணோட்டத்தோடு எடுங்க. இந்த பியர் பிரஷர் எல்லாம் கொஞ்ச நாள்ல முடிய போகுது அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. சரியா? அதுல போய் நம்ம விழுந்துட வேண்டாம். அந்த பரிதாபம் நம்ம வாழ்க்கையில வேண்டாம். அதை நம்ம மனசுல வச்சுப்போம். ஆண்டவரை நான் கனப்படுத்துற தீர்மானங்கள் எடுப்போம். இதெல்லாம் நம்ம மனதுல கொண்டு வரும். அடுத்தது 3வது நம்ம சிந்திச்சது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி அவசியம். We are all weak. That's why God has established churches in this world. இந்த உலகத்துல, இந்த பூமியில ஆண்டவர் நம்மை சபையாய் வைத்திருக்கிறார். ஒருவரை ஒருவர் தாங்குவோம், ஜெபிப்போம், உபசரிப்போம், ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் அன்பு செய்வோம். அப்ப நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா, இப்படிப்பட்ட தோழமை அழுத்தங்களை மேற்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அந்த நோக்கத்தை இறுதியில மறந்துடாது. நம்ம எதுக்காக இங்க கொண்டு போயிருக்கிறாருன்னு அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும். ஏன்னா நம்ம செப்பரேட்டட் லைஃப் பத்தி பேசும்போது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க நிறைய பேர். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க இல்லையா. அப்படி நம்ம போகக்கூடாது. நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு காண்பிக்கிறோம் நம்ம வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஒரு அவிசுவாசியோட பேசவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போனா நம்ம என்ன செய்ய முடியாது? அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு விலகி இருந்தார், அதே சமயம் பாவிகளோடய சாப்பிட்டார். இதை எப்படி ரெக்கன்சைல் பண்ணுவீங்க? அவரு பாவிகளோடு தான் தூங்கினார், பாவிகளோடு தான் சாப்பிட்டாரு, ஆனா பாவம் செய்யல. We should have that balance in our separated Christian life. நம்ம அவங்களோட பேசாம இருக்கிறது கிடையாது, அவங்களோட கல்யாணத்துக்கெல்லாம் போகாம இருக்கிறது கிடையாது. சரியா? அவங்க ஸ்கூல்ல சில பேர் ஸ்கூல் கூட பாத்தீங்கன்னா இப்படிதான் சேர்ப்பாங்க, அவங்களோட சேர்க்க மாட்டாங்க. அவங்க டியூஷனுக்கு போனா அந்த பக்கம் போக கூடாதுன்னு. நான் சொல்றேன், அதை விட இதான் ஆபத்து. ஒரு காலத்துல நீங்க கொண்டு போய் எங்கேயாவது காலேஜ்ல உங்க பிள்ளைய கொண்டு போய் சேர்ப்பீங்க, எப்படி மற்றவரோட பழகணும்னு கூட தெரியாது, ரொம்ப ரிசர்வ் ஆயிடுவாங்க. You see lot of children like that. இல்லையா? அப்ப அந்த பேலன்ஸ் செப்பரேட்டட் லைஃப் சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. வாலிபர்ல இருக்கக்கூடிய நாம அதை சரியா கத்துப்போம்.
அப்படி வாழ்ந்த கிறிஸ்துவை நம்ம என்ன செய்வோம்? வெளிப்படுத்துவோம். அவர்களையும் சுவிசேஷம் அறிவித்து அவர்களையும் கிறிஸ்துவண்டை நம்ம கொண்டு வருவோம். ஓகே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவனுடைய நாம் மகிமைப்படுவோம். ஆமாம். ஜபத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் நீங்க டின்னர் போகலாம். இன்னும் இந்த கேட்ட செய்திக்காக ஜெபிப்பதற்கு சோலையிலிருந்து வந்திருக்கிற சகோதரர் இவாஞ்சலிஸ்ட் மார்க் அவர்களை அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மாற்றமுள்ள ஆண்டவரே, இந்த ராத்திரி வேலைக்காக உங்கள் துதிக்கிறோம், சோதிக்கிறோம்.